ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. காலாவதியான மாநகர பேருந்துகள் மாற்றப்படாமல் இருக்க கொரோனா தான் காரணம். அமைச்சர் சிவசங்கர் முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகம் முழுவதும் காலாவதியான பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் கடந்த செவ்வாய் அன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடைந்து போன பழைய பேருந்துகள் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். தமிழக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் பயணிகளின் உயிர்களை பலிவாங்க காத்திருப்பதாக கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த தமிழக அமைச்சர் சிவசங்கர், புதிதாக 7682 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் பல்வேறு நிலைகளில் உள்ளது. அனைத்தும் முடிவடைந்து 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் புதிய பேருந்துகள் சாலையில் ஓடும். ஒவ்வொரு மாதமும் 300 புதிய பேருந்துகள் அரசு போக்குவரத்து கழகத்தில் சேர்க்கப்படும். மேலும் கூடுதலாக மின்சாரத்தில் இயங்கும் 1000 பேருந்துகளை சென்னையில் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த 6 ஆண்டுகள் பழமையான 1500 பேருந்துகள் தற்போது சீரமைப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவை சீரமைக்கப்பட்டு மீண்டும் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் காலாவதியான பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பேருந்துகளில் புதிதாக 7682 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் பல்வேறு நிலைகளில் உள்ளது. அனைத்தும் முடிவடைந்து 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் புதிய பேருந்துகள் சாலையில் ஓடும். ஒவ்வொரு மாதமும் 300 புதிய பேருந்துகள் அரசு போக்குவரத்து கழகத்தில் சேர்க்கப்படும். கூடுதலாக மின்சாரத்தில் இயங்கும் 1000 பேருந்துகளை சென்னையில் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த 6 ஆண்டுகள் பழமையான 1500 பேருந்துகள் தற்போது சீரமைப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவை சீரமைக்கப்பட்டு மீண்டும் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.